நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு வந்ததற்கு நன்றி. இந்த வீடியோவில் நம்ம 232 பேங்க் ஆப்ஸ் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. அந்த தகவலை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் யார் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிக்ஹீல் லேப்ஸ். அதாவது குவிக்ஹீல் லேப்ஸ் அப்படிங்கிறது குவிக்ஹீல் அப்படிங்கிற ஆன்டிவைரஸ் கம்பெனி தான். ஹேக் செய்யப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்க்கு பயன்படுத்துகிற யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ். இது எந்த ஃபைல் நேமில் நம்மளோட மொபைலுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா android.banker.a2f8a அப்படிங்கிற நேமில் நம்மளோட மொபைலுக்குள்ளே வரும். இது ஒரு ஃப்ளாஷ் பிளேயர் போல் தன்னை காட்டிக்கும், ஆனால் இது ஃப்ளாஷ் பிளேயர் கிடையாது. இதுக்கு என்ன இந்த ஹேக்கர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்வேர்ஸில் நிறைய இருக்குது. ஸ்பைவேர், ஆட்வேர், ட்ரோஜன், வைரஸ், வார்ம்ஸ் அண்ட் போட்நட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை பற்றி தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது எப்படி இவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டிம் அப்படிங்கிறவங்க, அதாவது உங்களை டார்கெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா டார்கெட்டோட மொபைலில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை மால்வேர் மூலமாக அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த மால்வேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப்பருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அனுப்பிடும். இது மூலமாக அவங்களோட பணம் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இதை தடுக்கிற முதல் வழிமுறை நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட ஆப் பெர்மிஷன்ஸை செக் பண்ணுங்கள். எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதும் அதோட டேர்ம்ஸையும் கண்டிஷனையும் படிச்சிருங்க. அதே மாதிரி தேவையில்லாத நம்பர்லேருந்து வர லிங்க்ஸ், அதே மாதிரி மெயில்ஸ்லேருந்து வர லிங்க்ஸ் இப்போ யூஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் வர நிறைய லிங்க்ஸ் இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. மூன்றாவது சிறந்த வழிமுறை ஆன்டிவைரஸ், ஆன்டி மால்வேர் பயன்படுத்துவது. நன்றி.